பங்கேற்கிறவர்களையும் உங்கள் அனைவரையும் மனதார நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு முதன்மை தலைமை வகித்து வரவேற்கக்கூடிய நமது மாநில துணைத் தலைவர் அவர்களை, இந்த மதிப்புக்குரிய சுகுமார் சார் அவர்களை, கிருஷ்ணா அவர்களை வருகிறவர்களை நாங்கள் வரவேற்கின்றேன். அதே போல நமது ஆசிரியர் மன்றத்தினுடைய ஒன்றிய குழு தலைவர் மகேஷ் குமார் அவர்களை வருகிறவர்களை நாங்கள் வரவேற்கின்றேன். அடிப்படை ஆசிரியர் மன்றத்தினுடைய பொருளாளர் மதிப்புக்குரிய அவர்களை, அதே போல ஆசிரியர் மன்றத்தினுடைய பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மரபணு மருத்துவர்கள் அனைவரையும் சார்பாக அனைவரையும் பையன் வந்து பெரிய எங்கள் மாஸ்டர் வந்து லீவ் தடுக்க முடியாத காரணம் லீவ் போட முடியல. பூஜா லீவ் வந்து போனாலும் அவங்க வரலை. சாட்டர்டே சண்டே தம்பி தான் பெரியது. தம்பி இப்போ எங்கே இருக்காரு? பெங்களூர்ல வேலை செஞ்சுருக்காங்க. அக்கா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. பக்கத்து வீடு அவங்க ஒன்றையும் கொடுக்க முடியும். ஆசிரிய பெருமக்களான நாம் அனைவரும் ஒரு இடத்திலே சங்கமித்து ஒன்று கூடி பலப்பட்டு உறுதியாக இருந்தால் நம்மளுடைய பணி பாதுகாப்புக்கு மிகவும் உறுதியாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று, ஒருவரோடு ஒருவர் நாம் அனைவரும் கூடி பேசி களைவதன் மூலம் நல்ல கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் புறந்தள்ளக்கூடிய பல செய்திகள் அவை ஒன்று கூடும் போது, அவை விரிவடையும் போது நமக்கு தேவையில்லாததெல்லாம் விரிவடைந்து வெளியே போய் நல்ல செய்திகள் விரிவடைந்து கொண்டே வரும். அதற்குத்தான் இந்த சங்கமம் நிகழ்ச்சி. ஆசிரிய பெருமக்களே, நாம் இதில் ஒன்று கூடி நல்ல செய்திகளை ஆசிரியர் பெருமக்கள் நாம் ஒருவருக்கொருவர் பணியிலே ஆசிரியர்களை மட்டும் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு பக்கம் அவர் அந்த ஒன்றிய ஆசிரியர் பணியிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ சகோதரிகள் இந்த இடத்திற்கு அவருடைய இல்லத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த சங்கமம் நிகழ்ச்சி உங்களை எல்லை தாண்டி இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நேரத்தை ஒதுக்கி அவரை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தாரை, துணைவியாரை, மகளை, அவருடைய மாமா, அத்தை அனைவரையும் சந்திப்பதற்கு நம்மளோடு இல்லாமல் ஆசிரியர் குடும்பத்தோடு நம்மளுடைய ஆசிரியர் குடும்பங்கள் பேசி இணைந்து நம்மளுடைய உறவுகளை விரிவாக்குவதன் மூலம் சமுதாயத்தில், ஆசிரியர் சமுதாயத்தில் எதிர்காலத்தில் எண்ணற்ற பல நன்மைகளை பெற நேரிடும். இன்னும் சொல்ல போனால் நமக்குள்ளே நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும், ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். நமக்கு பின் நம்மளுடைய ஆசிரியர் சமுதாயம் இருக்கிறது என்று நமக்குள்ளே, நம்மளுடைய ஒவ்வொரு ஆசிரியர் குடும்பத்துக்குள்ளும் ஒரு நல்ல கௌரவத்தை இந்த சங்கமம் நிகழ்ச்சி எடுத்து கொடுக்கும், உருவாக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த நிகழ்ச்சியை, அற்புதமான நிகழ்ச்சியை அருமை சகோதரர் அவர்கள் இந்த நேரத்திலே அழைப்பை ஏற்று நம்மளை எல்லாம் இந்த நேரத்திலே சங்கமம் பண்ணி சந்திக்க வைத்த இந்த நல்ல நிகழ்ச்சியை அவருக்கு ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அருமை சகோதரர் அவர்கள் தொடர்ந்து ஆசிரியர் மன்றத்திலே மிக அற்புதமாக மன நிறைவோடு இந்த மன்றத்திற்கு உறுதுணையாக என்றும் இருந்திருக்கிறார், தொடர்ந்து இருக்கிறார், இருந்து கொண்டு இருப்பார். அதை போலவே ஆசிரியர் மன்றமும் அவருடைய பணிக்கும் பாதுகாப்புக்கும் அவருடைய இல்லத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை நல்லது எல்லாவற்றிற்கும் என்றும் ஆசிரியர் மன்றம் துணை நிற்கும் என்று உங்களுடைய சார்பாக இந்த நேரத்திலே அவருக்கு நாம் ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். ஆசிரியர் சமுதாயம் இதனால் பல்வேறு பலன்களை பெறும், எதிர்காலத்தில் பெறும். அடுத்தபடியாக இந்த நன்னிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். இதனுடைய அடுத்த நிகழ்ச்சி ஆசிரியர் மன்றத்தின் மாதாந்திர கூட்டத்தில் எப்பொழுதும் போல தெரிவிக்கப்படும். மீண்டும் ஒரு முறை அவர்கள் எல்லாரும் நம்மளை அழைத்து இந்த நிகழ்ச்சியை கௌரவப்படுத்ததற்கு ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதே போல நிகழ்ச்சிகள் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வருக என்று வரவேற்கிறோம். இந்த கலந்து நன்றி கூடிய கடமை இருக்கிறோம். இது மிகவும் மறக்க முடியாத ஒரு உறவு உண்மையிலுமே எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி. இதை சிறப்பாக நடத்தி கொடுக்கறதுக்கு முழு ஒத்துழைப்பு தலைவர் ஏற்பாடு தான் இருக்கும். ஒருங்கிணைக்கிறது மிகப்பெரிய காரியம். ஏற்பாடு செய்த அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நான் தெரிவிக்கிறேன். இதே போல் வர இருக்கக்கூடிய திருமண காரியங்களும் நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு எங்களை மகிழ்ச்சி கண்டிப்பாக கலந்து கொண்டு வாழ்த்துன்னு சொல்லி இப்போது கோரிக்கை வைக்கிறோம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.